ஹாய், குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ரைடு பாண்டிச்சேரி வரைக்கும். ஸோ ஒரு 2 days ட்ரிப் மாதிரி போகிறேன். ஸோ இன்றைக்கி அண்ட் நாளைக்கு ஒரு ட்ரிப்பு. போகிற வழியில் இப்போ கிளாடியனை ஏற்றிக்க போகிறோம். அண்ட் சேம் லைக் நம்ம சந்தோஷ் அவர்களும் வராரு. அவர் வந்து டைரெக்டாக டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரிக்கே வந்துடுவார். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ இது வரைக்கும் எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க. நான் லாஸ்ட்டாக போட்ட அந்த வீடியோ பழங்குடியினர் மல்லிகாக்கா அவங்களுடைய வீடியோ வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ சேம் லைக் நான் அதே மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரியான வீடியோஸ் இல்லாதப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது நம்மளுடைய கடமை இல்லையா? எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். ஸோ அதை நோக்கி தான் நம்மளுடைய சேனல் வந்து பயணம் பண்ணும் எப்போவுமே. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். வாங்க நம்ம கிளாடி அண்ணனை பிக்கப் பண்ண போகலாம். மக்களே, கிளாடி அண்ணனை பிக்கப் பண்ணியாச்சு தாம்பரத்துலேருந்து. ஸோ நம்ம இதோட ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாண்டிச்சேரி தான் போகிறோம். போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் விட்டுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு, உங்களை போகிற இடத்துல சின்ன சின்னதாக ஏதாவது நல்ல அழகான பிளேசஸ் வந்துச்சுன்னா அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே வில் கோ டு பாண்டிச்சேரி. நம்ம நண்பர் சந்தோஷ் வந்து அது வந்துட்டார். எல்லாருக்கும் அவர் ஹை சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபன்னு தான், நாங்கள் 3 பேர் தான் இதுக்கப்புறம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போல் தெரியுது. ஃபுல்லாக டைவர்ஷன் தான் எல்லாமே சேர்ந்து. பாண்டிச்சேரி என்ட்ரி. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டு அழிக்க போகிறோம் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் காட்ட போகிறோம். சரியா? ஒரு சிலவங்களுக்கு காண்டாகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களை பார்த்தா ஆகுறவங்களுக்கு ஆகும். ஓகே, நான் யாரை சொல்கிறேன்றது புரியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஷாப் வந்து அல் ஜைத் மந்தி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம் பாண்டிச்சேரியில். ஸோ இங்கே தான் நமக்கு இன்றைக்கி லஞ்சு மந்தி, மட்டன் ஜூசி மந்தி சாப்பிட போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ப்ரிப்பேர் ஆகுது. நம்ம கண்ணு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரொம்ப ஹைஜீனிக்காக. இது என்ன தந்தூரி அல்ஃபாம் கிட்டோன்னு சொல்லுங்கள். இது என்ன? அல்ஃபஹாம். இது தந்தூரி. சோறு சாப்பிட போகிறோம். மந்தி இங்கே பாண்டிச்சேரியில் இங்கே இந்த மந்தி தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். மந்தி ஷாப் நேம் என்ன? அல்ஜே மந்தி ரெஸ்டாரண்ட். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் இங்கே தான். சோறு ரெடிமேட். இந்த பெசல் மட்டன் ஜூசி மந்தி வித் சிக்கன் கருவேப்பிலை. ஃப்ளோர் பெட்டில் உட்காந்து இந்த சோத்துன்ற சொல்கிறது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சாப்பிட்ற
சாப்பிடுண்ணா. தரம் அடுத்தது வருது லப்பி. மொத்த குரங்கு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுன்னா எப்படி பாருங்க? ஆசம். சூப்பர். எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. நல்லா அருமையாக சூப்பர். வாவ், அமிர்தம் மாதிரி இருக்குது. அமிர்தம் மாதிரி வேறு லெவல். அல்ஃபகம் சிக்கன் அருமையாக இருக்கா? ஆசம். வேறு லெவல். சாப்பிடுமா? இன்னது இன்னி எடுக்குது டேஸ்ட்டு. இது வந்து அன்லிமிட்டெட் மந்தி. எங்கேயுமே அப்படி கொடுக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து அன்லிமிட்டெட் மந்தி கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கும். இங்கே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடை பேர் தான் அல்ஜயத். கண்டிப்பாக இங்கே வாங்க, பாண்டிச்சேரி. ஓகே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான். நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, சூப்பராக இருக்குது. ஃபைனல் இளநீர் பாயாசம். முடிச்சாச்சு. ஃபைனல் ரவுண்டு இளநீர் பாயாசம். நீட்டாக ஹோம் மேட் நல்லா பண்ணிடுவாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணுறீங்க சார். நம்ம ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணிக்கணும். இது சூப்பராக இருக்குது. நான் சென்னையிலேருந்து வரேன். ஓகேங்களா? சென்னையிலையும் ஒரு சில மந்திகள் இருக்குது. நான் நேம் சொல்ல விருப்பப்படல. பட் அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் லைக் இருக்கும். பட் ரேட் இங்கே வந்து கொஞ்சம் அங்கே ஜாஸ்தி. பட் இங்கே வந்து கரெக்டான ப்ரைஸில் கொடுக்குறீங்க. 1630 சம்திங் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மந்தி வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு அல்ஃபாம் ஆஃபு, அதுக்கப்புறம் ஒரு தந்தூரின்னு நினைக்கிறேன் அது, அப்புறம் இளநீர் பாயாசம், அப்புறம் கோலி சோடா, எல்லாமே எவ்ரி திங் இஸ் குட். சூப்பராக இருக்குது. அவங்களோட இந்த அட்ரஸ் எனக்கு சொல்லிவிடுங்க சார். நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுன் ஏரியாவில் புஷி ஸ்ட்ரீட்டு. ஓகே, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். புஷி ஸ்ட்ரீட்டில் முல்லா ஸ்ட்ரீட். ஓகே, கார்னர் முல்லா ஸ்ட்ரீட் என்ட்ரு ஆனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாப்பே நம்ம ஷாப் தான் சார். ஓகே சார். புஷி ஸ்ட்ரீட் டுவர்ட்ஸ் பீச் ரோடு போயிட்டே இருந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ தூரம்? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் வரும். சூப்பர். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரவங்க அண்ணா சாலையிலேருந்து நேராக பீச்சை நோக்கி வரும்போது இங்கே முல்லா ஸ்ட்ரீட்னு வந்துருக்கும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு ஹோட்டல் இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப். சூப்பர் சார். இன்னொரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் முல்லா ஸ்ட்ரீட்டோட ஃபஸ்ட்டு ஷாப் நம்ம ஷாப் தான் அல்ஜயத் கம்பெனி. சூப்பர். எல்லாமே நல்லா இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரிங்களா? கண்டிப்பாக அந்த சைடு வந்து நானும் இது பண்ணுறேன். கண்டிப்பாக சார். யாராவது வந்து இதை வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கனாலும் நீங்கள் அவங்கள நல்லபடியாக கைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மந்தி ஒரு நல்ல டேஸ்டியான மந்தி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. இந்த லஞ்ச் ஓவர். ஓகே, அடுத்தது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய். மக்களே, பாண்டிச்சேரியில் இருக்கோம். பயங்கர வெக்க, சுத்தமாக காற்று இல்லை. ஏண்டா வந்தோங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் வரீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சைடு வந்துடாதீங்க. அப்படியே வீட்டிலே போத்தின்னு ஏசியை போட்டு பத்துருங்க. இது ரொம்ப காண்டாகுது. என்ன சந்தோஷ்? கண்டிப்பாக. அண்ணா என்னண்ணே அப்படியே சொல்கிறேங்கண்ணே. கண்டிப்பாக இந்த பக்கம் வராதீங்க. ஆமாம், நீங்கள் வந்து மதுபான பிரியர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். எங்களை மாதிரி வீடியோ எடுக்க வந்துட்டு சோர் துண்டுறதுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சைடு வந்துடாதீங்க. கொடைக்கானல், ஊட்டி, மூணாறுன்னு போயிடுங்க. அதான் நமக்கு நல்லது.